நேத்து நீ டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம்னு சொன்னேல்ல, அதனால நானும் ரோஜாவும் சூப்பரா என்ன வரையணும்னு டிசைட் பண்ணிட்டு வந்துட்டோம். ஏ பூஜா, நான் டிராயிங் காம்படிஷன் வைக்கலான்னு சொன்னது உண்மைதான். என்ன நீங்க பாட்டுக்கு ஒரு பேப்பர் எடுத்து வரைய ஆரம்பிச்சிட்டீங்க? என்ன வரைஞ்சிட்டு இருக்கீங்க? சிண்டு, நாங்க வரையறத பார்த்து கெஸ் பண்ணணும், அதுதான் இந்த கேம். சரியா? நாங்க வரையறத பார்த்தா உனக்கு தெரியலையா என்ன வரைஞ்சிட்டு இருக்கோன்னு? டே சிண்டு, அதை பார்த்தாலே தெரியுதுடா, பூனை வரைஞ்சிட்டு இருக்காங்கடா. ஒன்று அவங்க ஒரு பூனைக்குட்டி வரையணும், இல்லாட்டி ஹலோ கிட்டி வரையணும். ரெண்டை விட்டா வேற என்ன வரைவாங்க அவங்க? நல்லாதான் இருக்கு பூஜா. ஆனா இந்த டிராயிங் காம்படிஷன் நான் கொஞ்சம் வித்தியாசமா வைக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க இந்த பேப்பர், ஸ்கெட்ச் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. டிராயிங் காம்படிஷன்ல இதை விட வித்தியாசமா எப்படி சிண்டு வைக்க முடியும்? நார்மலா எப்பவும் போல பேப்பர், ஸ்கெட்ச், கிரையான்ஸ் வச்சு தானே பண்ண முடியும். அதனால தான் எல்லாத்தையும் நாங்களே எடுத்துட்டு வந்துட்டோம். ஐயோ, பூனைக்குட்டியோட பாடி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா வந்துருச்சு. சிண்டு, நாங்க இப்ப வரைஞ்சு முடிச்சிட்டோம். நீயும் ராகுல் எல்லாம் கூட வரையுங்க. யாரு வரையறது சூப்பரா இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, நான் வரலப்பா. இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்தா நிறைய பேப்பர் வேஸ்ட் ஆகும். ஏற்கனவே சிண்டுவோட பாட்டி அம்மா எல்லாம் பேப்பர் வேஸ்ட் ஆகுதுன்னு ரொம்ப திட்டிட்டு இருக்காங்க. ராகுல் சொல்றது கரெக்ட் தான் பூஜா. இந்த மாதிரி பேப்பர், ஸ்கெட்ச் எல்லாம் வேஸ்ட் ஆகாம இருக்கறதுக்கு நான் ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன். ஏ சோட்டு, எப்ப பார்த்தாலும் உங்க அண்ணன் ரூமுக்குள்ள அதை வாங்கி வச்சிருக்கேன், இதை வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்றானே. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவன் ரூமுக்குள்ள போய் பார்க்கத்தான் போறேன், அப்படி என்னதான் வாங்கி வச்சிருக்கான்னு. ராகுல் அண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நடக்கறக்கே இடம் இல்லாத அளவுக்கு எங்க சிண்டு அண்ணா வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? கட்டில் மேல கூட படுக்க மாட்டாங்க, கட்டில் கட்டில தான் படுப்பாங்க. கட்டில் மேல ஃபுல்லா புதுசா வாங்கி வச்சிருக்கிற திங்ஸ் தான் வச்சிருக்காங்கண்ணா. ஏ ரோஜா பூஜா, உங்களை நான் அப்பவே எடுத்து வைக்க சொன்னேன்ல, இன்னும் நீங்க இதை எடுத்து வைக்கலையா? எடுத்து ஓரமா வைங்க. இங்க பாத்தீங்களா, இனிமேல் பேப்பரே வேஸ்ட் ஆகாம நம்ம டிராயிங் காம்படிஷன் வைக்கிறதுக்காக தான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஹை, என்ன சிண்டு இது? பார்க்கறதுக்கு டைரி மாதிரி இருக்கு. கியூட்டா பிங்க் கலர்ல ஒயிட் கலர் பாண்டா போட்டோ எல்லாம் போட்டுருக்கு, ரெயின்போ டிசைன் போட்டுருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சிண்டு இது? பிளாக் போர்ட் மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட நீ கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்க ரோஜா. இதுல நம்ம சூப்பரா வரையலாம் தெரியுமா? அது மட்டும் இல்ல, இங்க பாரு, என்னோட தங்கச்சி சோட்டு பாப்பா எவ்வளவு அழகான டிராயிங் பண்ணி வச்சிருக்கான்னு. இங்க ஒரு பவுச் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பவுச்ல தான் இதுல வரையறதுக்கான ஸ்கெட்சஸ் எல்லாம் இருக்கு. ஹை, என்ன சிண்டு? அப்படினா நம்ம நார்மல் ஸ்கெட்ச் வச்சு இதுல வரைஞ்சா என்ன ஆகும்? நார்மல் ஸ்கெட்ச் வச்சே வரையலாம் இல்ல சிண்டு? இல்ல ரோஜா, நார்மல் ஸ்கெட்ச் எல்லாம் வச்சு வரைஞ்சா அதுக்கப்புறம் எரேஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து எரேசபிள் டிராயிங் போர்டு. ஓகேவா? இருங்க, இந்த ஸ்கெட்ச் பாத்தீங்களா, எல்லா முக்கியமான கலர்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கெட்சை வச்சு இதுல நீங்க என்ன ஆர்ட் ஒர்க் வேணாலும் பண்ணிட்டு திரும்ப வந்து அழிச்சு வரைஞ்சுக்கலாம். இருங்க, நான் ஒண்ணு பண்ணி காமிக்கிறேன். டே சிண்டு, இப்பதான்டா புரியுது பேப்பரே வேஸ்ட் ஆகாம எப்படி டிராயிங் காம்படிஷன் வைக்கலாம்னு நீ சொன்னேன்னு. என்னடா பாத்துட்டு இருக்க? என்கிட்ட கூட, நான் ஏதாவது ஒண்ணு வரையறேன். இருடா ராகுல், அந்த பாண்டா வரையலான்னு நினைச்சேன், ஆனா வேண்டாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பச்சை கலர்ல சிம்பிளா ஒரு ட்ரீ வரைஞ்சு காமிக்கிறேன். இது ஒரு ஆப்பிள் ட்ரீ. இப்போ குட்டி குட்டியா ஆப்பிள்ஸ் இருக்கு. ஆப்பிள்ஸ் பிங்க் கலர் இல்லாட்டி ரெட் கலர்ல வரைஞ்சு காமிக்கிறேன். வாவ், சிண்டு, இப்பதான் புரியுது ஏன் நீ இந்த ஸ்கெட்சை வச்சு வரையணும்னு சொன்னேன்னு. இது பார்க்கறதுக்கு ரேடியம் கலர் மாதிரி ரொம்ப பிரைட்டா இருக்கு சிண்டு. ஆனா இது அழிச்சு அழியுமா சிண்டு? எனக்கு என்னமோ ஒட்டிக்குன்னு தோணுது. அங்க பாரு, சரியாவே அழிய மாட்டேங்குது. அவசரப்படாத ரோஜா. நார்மலா அழிலினா இந்த மாதிரி கொஞ்சம் டிஷ்யூல தண்ணி வச்சு அழிச்சோம்னா எப்படி புதுசு மாதிரி சூப்பரா அழிஞ்சிருச்சுன்னு பாத்தீங்களா? இப்ப வைக்கலாம் டிராயிங் காம்படிஷன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ வரீங்க. யாரோட டிராயிங் பெஸ்டா இருக்கோ அவங்களுக்கு நான் ஒரு சூப்பரான gift தர்றேன். ஹை, உண்மையாவா சொல்ற? அப்படினா நானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றேன் சிண்டு. என்ன வரையலாம்? அப்படியே ஏற்கனவே நான் ஹலோ கிட்டி வரைஞ்சிட்டேன். அதனால இந்த டைம் வந்து எங்களுடைய ஃபேமிலி டிராயிங் வரைய போறேன். ஃபேமிலில வந்து ஜெனரலா யார் யார் இருப்பாங்க? ஃபர்ஸ்ட் அப்பா இருப்பாரு. இவர்தான் எங்க அப்பா. ஐயோ சிண்டு அண்ணா, அங்க பாருங்க, பூஜா வந்து அவங்க அப்பான்னு சொல்லிட்டு எப்படி வரைஞ்சிருக்கான்னு பாத்தீங்களா? சோட்டு பாப்பா, பரவாயில்ல சோட்டு பாப்பா. அது கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு அவங்க அப்பா மாதிரி தான் இருக்கு. டிராயிங்ல எல்லாம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஏ பூஜா, அது என்ன உங்க அம்மாவா? உங்க அம்மாவுக்கு முடி ரொம்ப நீளமா இருக்கு. ஆமா சிண்டு, அது எங்க அம்மா தான். அடுத்தது வந்து ரெண்டு பசங்க. ஒன்னு வந்து நான், இன்னொன்னு வந்து என்னுடைய தம்பி. ஏ பூஜா, நான் உன்னோட அண்ணங்கிறத மறந்துடாத. அது மட்டும் இல்ல, இந்த ஃபேமிலி கிராஃப்ல ரோஜாவையே நீ விட்டுட்ட பாரு. இது நம்ம ஃபேமிலி இல்ல ராகுல், சும்மா நான் ஒரு ஃபேமிலியை வரைஞ்சேன். நல்லா இருக்கல்ல சிண்டு? அடுத்தது நான் வரையறேன். நான் என்ன வரையணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சிட்டேன் சிண்டு. ஆக்சுவலி நான் எங்க வீட்டை தான் வரைய போறேன். எங்க வீடு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலி வந்து எங்க வீட்ல வந்து 2 மாடி இருக்கும். கிரவுண்ட் ஃப்ளோர் ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஒன்று. அதை தான் இப்போ நான் வரைய போறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இங்க ஒரே ஒரு ரூம் இருக்கும். இங்க ஒரு 2 ஜன்னல் இருக்கும். அப்புறம் கீழே கூட இந்த டோர் பக்கத்துல ஒரு விண்டோ இருக்கும். அட ஆமா ரோஜா, அப்படியே உங்க வீட்டை தத்ரூபமா வரைஞ்சிட்டியே. உண்மையாவே உன்னோட டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கு ரோஜா. சோட்டு பாப்பா, அடுத்தது நீ ஏதாவது ஒண்ணு வர. அண்ணா, ஏற்கனவே நான் பூ வரைஞ்சிட்டேன். இருந்தாலும் இந்த டைம் வந்து நான் டைனோசர் ட்ரை பண்ண போறேன்னா. ஏ சோட்டு, என்னது இது? எந்த ஆங்கிள் பார்த்தாலும் டைனோசர் மாதிரி தெரியல, வேற என்னமோ மாதிரி எலி மாதிரி எல்லாம் தெரியுது.
டே ராகுல், பொறுமையா வெயிட் பண்ணுடா. என் தங்கச்சி சோட்டு நல்லாதான் வரைவா, சரியா? நீ பொறுமையா வெயிட் பண்ணி முடியிற வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லு. ராகுல் அண்ணா, எங்க கிளாஸ்ல போன வாரம் நடந்த டிராயிங் காம்படிஷன்ல நான் தான் வின் பண்ணிருக்கேன். அட ஆமா, பாக்கறதுக்கு என்னமோ மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி டைமண்டா போட்டதுக்கு அப்புறம் உண்மையாவே ஒரு டைனோசர் மாதிரி வந்துருச்சே. ஏ சோட்டு, நீ கூட சூப்பரா வரையறியே. சிம்பிளா டக்குன்னு ஒரு டைனோசர் வரைஞ்சு முடிச்சிட்டா. சரி, ஓகே. இப்ப ரோஜா, பூஜா, சோட்டு 3 பேரும் வரைஞ்சு முடிச்சிட்டாங்க. சோட்டு வந்து டைனோசர் வரைஞ்சிருக்கா, பூஜா இந்த ஃபேமிலி வரைஞ்சிருக்கா, ரோஜா அவங்க வீட்டையே வரைஞ்சிருக்கா. சூப்பரா இருக்கு. டே சிண்டு, என்னடா இது? நமக்கெல்லாம் காம்படிஷன் இல்லையா? அது சரி, இதெல்லாம் பொண்ணுங்களோடது. நமக்கு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருந்தா போய் எடுத்துட்டு வா போ. நம்மளும் இந்த டிராயிங் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணா நல்லா தான் இருக்கும். சரி, நீங்க எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. பாய்ஸ் யூஸ் பண்ற மாதிரி ஒரு டிராயிங் இது எடுத்துட்டு வரேன். இங்க பாத்தியாடா ராகுல், பசங்க யூஸ் பண்ற மாதிரி ஒன்னு வாங்கி வச்சிருக்கேன் பாத்தியா? இது கூட ரீயூசபிள் தான். அட சூப்பரா இருக்கு. இதை ஏன்டா ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வரல? ரெட் கலர்ல டைனோசர் பேட்டர்ன் போட்டிருக்கு. இந்த டைனோசர் தான் உன் தங்கச்சி வரைஞ்சிருக்காளா? நல்லா இருக்கு. நான் தான் இன்னைக்கு சூப்பரா வரைஞ்சு இந்த காம்படிஷன்ல வின் பண்ண போறேன். அங்க ஒரு பவுச் மாதிரி இருக்குல்ல, அந்த பவுச்சுக்குள்ள தான் அந்த டிராயிங் போர்டுக்கு தேவையான ஸ்கெச்சஸ் எல்லாம் இருக்குடா. யாரோ தேவையில்லாம கிறுக்கி வச்சிருக்காங்க. அந்த ஸ்கெச்சஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் நீயே ஸ்டார்ட் பண்ணு. செகண்டா நான் வரைகிறேன். மீனா, நீ கடைசியா வரையறியா? ஆமா சிண்டு, நீயும் ராகுலும் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் கடைசியா ஏதாவது ஒன்னு வரையறேன் சிண்டு. டே சிண்டு, இந்த டைம் எதுக்கும் நீயே ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணு. நான் செகண்டா வரைகிறேன். யாரு ஃபர்ஸ்ட் வரைஞ்சா என்னடா இப்போ? நான் இப்போ சூப்பரா ஒரு பாண்டா வரைகிறேன் பாரு. இப்படி ரவுண்டா போட்டுட்டு கண்ணு வந்து பாண்டாக்கு எப்பவுமே இந்த மாதிரி கிராஸா இருக்கும். ஐயோ சிண்டு, இத பாக்கறதுக்கு பாண்டா மாதிரியே இல்ல. இது கண்டிப்பா பாண்டா மாதிரி வராது சிண்டு. அப்படியெல்லாம் இல்ல பூஜா. பாண்டாக்கு மெயினே இந்த கண்ணும் அதுக்கப்புறம் இந்த காதும் தான். இப்ப நான் காதை கரெக்டா போட்டேன்னா பாண்டா எவ்வளவு சூப்பரா வரும்னு பாரு. காதை வந்து கொஞ்சம் கிராஸா போடணும், அவ்வளவுதான். ஹை பூஜா, உண்மையாவே வந்து சிண்டு வரைஞ்சிருக்கிறது பாண்டா மாதிரி தான் இருக்கு. ஐயோ சிண்டு, பாண்டாக்கு இன்னும் வயிறு கொஞ்சம் பெருசா இருக்கும். ஆமா ரோஜா, நீ சொல்றது கரெக்டு தான். பாண்டாக்கு வயிறு கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அழிச்சிட்டு அந்த வயிறை மட்டும் பெருசா போடுறேன். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஆமா சிண்டு, பேப்பர்ல வரைஞ்சிட்டு அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழிச்சா கூட மார்க் தெரியும். ஆனா இதுல எத்தனை தடவை அழிச்சாலும் சுத்தமா மார்க் தெரியவே இல்ல. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகே, இப்ப நான் பாண்டாவோட உடம்ப நல்லா பெருசா, இடம் இல்ல ஆக்சுவலி தலைய கொஞ்சம் மேல தூக்கி போட்டிருக்கணும். ஓகே, சூப்பரா பாண்டா வரைஞ்சிட்டேன். நான் இப்ப வரைய போறேன். ஆனா என்ன வரைய போறேன்னு சொல்ல மாட்டேன். நான் வரையறத பார்த்து நீங்களே கண்டுபிடிக்கணும். என்ன ராகுல் இது? நீ என்ன வரையறேன்னு தெரியல. ஏதோ பைப் மாதிரி வரைஞ்சிட்டு இருக்க. டே ராகுல், நீ என்ன வரையற நான் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன்டா. இந்த மூக்கு, இந்த வாய், இந்த கண்ணெல்லாம் பார்த்தா தெரியலையா ரோஜா உனக்கு? அவன் ஆக்சுவலி சூப்பரான ஒரு பெப்பா பிக் வரைஞ்சிட்டு இருக்கான். ஹை, ஆமா, ராகுல் உண்மையாவே பெப்பா பிக் ஃபேஸ் தான் வரைஞ்சிட்டான். என்ன ராகுல் இது? நீ என்ன வரையறேன்னு தெரியல, டக்குனு ஈஸியா வரைஞ்சிட்ட. சோட்டோ, நீ உங்க கிளாஸ்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்ல தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். நான் நம்ம ஸ்கூல்ல நடந்த டிராயிங் காம்படிஷன்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். அதுவும் 1 மினிட்ல வரைஞ்சு முடிச்சிட்டேன் தெரியுமா? ராகுல், உண்மையாவே நீ வரைஞ்சிருக்கிற பெப்பா பிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்ல, ராகுல் வந்து அழிக்காம சிங்கிள் டைம்லயே ஈஸியா வரைஞ்சிட்டான். மத்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அழிச்சு தானே வரைஞ்சோம். ஆமாண்டா ராகுல், நீ கையே எடுக்காம சிங்கிள் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா வரைஞ்சிட்டடா. எப்பவுமே என்ன மாதிரி வந்து ஆர்ட் வரையறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? வரைஞ்சு முடிச்சிட்டு அவங்களோட பேரை போடுவாங்க. இப்ப நான் அதைத்தான் போட போறேன். ஆர்ட் பை ராகுல். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு? பாத்தீங்களா? ஹேண்ட் ரைட்டிங் காம்படிஷன்ல கூட நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். அட, இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அந்த ஸ்கெட்சை எடுங்க. நானும் என்னோட பாண்டா பக்கத்துல சின்டூன் போட்டுறேன். சின்டூ ஹார்ட். எப்படி, நல்லா இருக்குல்ல? நீங்க ரெண்டு பேருமே இப்படி வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தது நான் எப்ப வரையறது? நான் கூட ஒன்னு வரையறேன். என்ன வரையறேன்னு கொஞ்சம் கெஸ் பண்றீங்களா? ஏ மீனா, எங்களை கெஸ் பண்ண சொல்லிட்டு அதுக்குள்ள நீ வரைஞ்சே முடிச்சிட்ட. நீ இப்ப ஃபிஷ் தான் வரைஞ்சிட்டு இருக்க. ஃபிஷ்க்கு இந்த மாதிரி சைட்ல இருக்கும்ல, அதையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணு. அப்படி இல்ல மீனா, கரெக்டா போடணும். கீழேயும் ஒன்னு போடு. கீழேயும் ஒன்னு போட்டினா தான் கரெக்டா வரும். சிண்டு, என்னோட மீன் கூட நான் ரொம்ப ஃபாஸ்டா 10 செகண்ட்ஸ்க்குள்ளே வரைஞ்சு முடிச்சிட்டேன்ல. அதனால கண்டிப்பா இந்த காம்படிஷன்ல நான் தானே வின் பண்ண போறேன் சிண்டு. எல்லாரும் சொல்லுங்கப்பா, யாரோட டிராயிங் ரொம்ப நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தான் நான் முடிவெடுக்க முடியும். ஏ பூஜா, திரும்ப எதுக்கு வரைஞ்சிட்டு இருக்க? நீ தான் ஆல்ரெடி வரைஞ்சு முடிச்சிட்டியே. இல்ல சிண்டு, நான் ஏற்கனவே வரைஞ்ச அந்த ஃபேமிலி ட்ரீ வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஃப்ளவர் வரையலாம்னு இருக்கேன். இந்த ஃப்ளவரை பார்த்துட்டு முடிவு பண்ணு சிண்டு, யாரோடது ரொம்ப நல்லா இருக்குன்னு. சிண்டு அண்ணா, எனக்கு என்னமோ இருக்கிறதுலே வச்சு எல்லாத்தோட டிராயிங்கை விட ராகுல் அண்ணாவோட டிராயிங் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுதுண்ணா. அது மட்டும் இல்ல, ரொம்ப அழிக்காமையே சிங்கிள் அட்டெம்ப்ட்லயே சூப்பரா வரைஞ்சிட்டாங்க. ஆமாண்டா ராகுல், என் தங்கச்சி சோட்டு சொன்ன மாதிரி இருக்கிறதுலே வச்சு ஆக்சுவலி இன்னைக்கு வரைஞ்சதுலயே உன்னோட டிராயிங் தாண்டா ரொம்ப நல்லா இருக்கு. அதனால இந்த காம்படிஷனோட வின்னர் ராகுல் தான்.
ராகுல் இந்தாடா உனக்காக ஒரு சூப்பரான பிரைஸ் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னடா சிண்டு எப்பவுமே சண்டை போட்டு பிரைஸ் வாங்க வேண்டியதா இருக்கும், இந்த டைம் ரொம்ப நியாயமா பிரைஸ் எடுத்துட்டு வந்துட்ட. என்னடா இது லவ்லி ஹலோ கிட்டின்னு போட்டிருக்கு. நாங்கெல்லாம் எப்பவுமே யாரு ஜெயிக்கிறாங்களோ ரொம்ப நியாயமா தான் தீர்ப்பு சொல்லுவோம் சரியா. நீ தான் தேவையில்லாம சண்டை போடுவ. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதை ஓபன் பண்ணி பாரு, அப்பதான் உனக்கு அதுல என்ன ஸ்பெஷல்னு தெரியும். பார்க்கறக்கு ஒரு ஹலோ கிட்டி பொம்மை மாதிரி தெரியுது. பின்னாடி ஸ்விட்ச் இருக்கு, காலெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு, கை கூட அசைற மாதிரி இருக்கு, கை கால் எல்லாமே அசைற மாதிரி இருக்கு, பேட்டரி கூட போடணும் போல இருக்கு. பேட்டரி எல்லாம் ஆல்ரெடி போட்டு தான் வச்சிருக்கு, நீ ஆன் பண்ணி அதை கீழே வை, அப்பதான் தெரியும். ஹாய் சிண்டு, இது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இது ஒரு டான்சிங் ஹலோ கிட்டி தானே. இது நம்ம நல்லா பாட்டு போட்டோம்னா பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடும் ராகுல், சூப்பரா இருக்கும். என்னது பாட்டு போட்டா பாட்டுக்கு ஏத்த மாதிரி டான்ஸ் ஆடுமா? எனக்கு இதை சுத்தமா நம்ப முடியல. பூஜா உண்மையத்தான் சொல்றா ராகுல். இப்ப கொஞ்ச நேரத்துல எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுதுன்னு பாரு. கமான், ஏன் எல்லாரும் இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? நீங்களும் டான்ஸ் ஆட ஆரம்பிங்க, அப்பதான் ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சு ஹலோ கிட்டியும் டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா டான்ஸ் ஆடுதுன்னு? ஹாய் ராகுல், நான் சொன்னேன்ல ஹலோ கிட்டி எவ்வளவு சூப்பரா பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடுதுன்னு பாத்தியா? அட ஆமா, உண்மையாவே ஹலோ கிட்டி டான்ஸ் ஆடுது. டே சூப்பரா இருக்குடா.